நான் கிரிக்கெட் மட்டும் ஆடாம இருந்திருந்தேன் அப்படின்னா நிச்சயமா சினிமாவில் ஒரு ஹீரோவா ஆகியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே அணியின் அதிரடி இளம் வீரரான சிவம் டுபே சிறப்பா பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, சிவம் டுபே என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். 2023 அதாவது கடந்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே ரசிகர்களோட செல்ல பிள்ளையா மாறினவர் தான் சிவம் டுபே. மொத்தமா 14 இன்னிங்ஸ்களை விளையாண்டு 418 ரன்களை குவிச்சிருந்தாரு. மிடில் ஆர்டர்ல களமிறங்கி எதிரணியோட ஸ்பின்னர்ஸ் சும்மா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாரு. பந்தோட வேகம் கொஞ்சம் குறைவா வந்தது அப்படின்னா கூட நிச்சயமா 6 பறக்கும் அப்படிங்கறத கண்ண மூடிட்டே சொல்லலாம். அத்தோட மட்டும் இல்ல, மிஸ் ஹிட் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல சிவம் டுபேவோட ஆட்டத்துல. இதன் காரணத்தினாலதான் இந்திய அணியிலேயுமே சிவம் டுபேவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர்ல சிவம் டுபேவோட ஆட்டம் தான் இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்று வீரரே இவர் தான் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அதிகமானது. அத்தோட மட்டும் இல்ல, இது வரக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலையும் சிவம் டுபேவுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அதிகமாகுது. இருந்தாலும் 2024 ஐபிஎல் தொடர்ல சிவம் டுபேவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் T20 உலகக்கோப்பை தொடர்ல அவருக்கு வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்றது தெரிய வரும். ஐபிஎல் தொடருக்கு தயாராகிட்டு இருக்காரு சிவம் டுபே. ரஞ்சி டிராபி விளையாடும் போது ஒரு சின்ன இன்ஜுரி ஆனது. அதற்கு பிறகு பெங்களூர்ல இருக்கக்கூடிய NCAல தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சமீப விஐடி காலேஜில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மாணவர்கள் எப்பவுமே கனவையும் இலக்கையும் நோக்கி ஓடணும். கல்வியின் வாயிலா கனவை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா கடின உழைப்பு இருக்கணும். அத்தோட மாணவர்கள் ரொம்பவே கவனத்தோட இருக்கணும். பெற்றோரை மதிச்சு இருங்க. வெற்றியோ தோல்வியோ ஒவ்வொரு அடியும் இலக்கு நோக்கி தான் பயணிக்கணும். என்னோட வாழ்க்கையில சிஎஸ்கே அணிக்காக நான் விளையாண்டதை மறக்கவே முடியாது. நான் கிரிக்கெட்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட நினைவுகளை விட கிரிக்கெட் வீரரா உச்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணதை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதே மாதிரி என்னால கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பா சினிமாவில் ஹீரோவா ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சிவம் டுபே சிறப்பா பேசியிருக்காரு. சரி, ஓகே, 2024 ஐபிஎல் தொடர்ல சிவம் டுபேவோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.